இந்த எல்லா சம்பவங்களும் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற பாடம் என்ன தெரியுமா? உன்னையும் ஒரு நாள் இந்த மரணம் பிடிக்கும். உன்னையும் ஒரு நாள் ஊரிலே இருக்கின்ற எல்லோரும் ஒன்று சேர்ந்து சந்தூக்கிலே வைத்து உன்னை தூக்கிக் கொண்டு போய் அந்த மையவாடியிலே அடக்கம் செய்வார்கள். உன்னையும் ஒரு நாள் இந்த பள்ளிவாசல்களை அறிவிப்பு செய்வார்கள் என்று இந்த சம்பவங்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. உறவுகளே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸிரு மின் திக்ரி ஹாதிமில் லஸ்ஸாத் அல் மௌத். உங்கள் இன்பங்களை எல்லாம் உடைத்து நொறுக்கும் மரணத்தை அதிக நினைவு கூறுங்கள். நானும் நீங்களும் இன்றைக்கு எங்களோட வீடுகள்ல மௌத்தை பத்தி பேசுறது குறைவு. மௌத்தை பத்தி பேசுறது குறைவு. சொல்லுவாங்க என்ன தெரியுமா? வீட்டுல வேண்டியதை பேசுங்க, மௌத்தை பத்தி பேசிடாதீங்க. மௌத்தை பத்தி பேசிடாதீங்க, பயம். மௌத்தை பத்தி பேசினா பயம். உறவுகளே, சகோதரர்களே, எமது வீட்டிலே நாங்கள் அதிகமாக மௌத்தை பற்றி பேச வேண்டும், மரணத்தை பற்றி பேச வேண்டும். உண்மையான ஒரு தந்தை பிள்ளைகளை வைத்துக் கொண்டு சொல்ல வேண்டும், மகன், இந்த உலகம் என்பது நிரந்தரமானதல்ல. அடுத்த நிமிடம் நான் மரணித்தால், அடுத்த நிமிடம் நான் மரணித்தால் நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் எமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். மரணத்தை பற்றி பேச வேண்டும். ஒரு பயணம் போகின்றோம், ஒரு வியாபாரம் செய்கின்றோம், அந்த இடத்தில் மரணத்தை பற்றி நானும் நீங்களும் அதிக ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எமது வாழ்நாளில் நாங்கள் மரணத்தை அங்கு நினைவூட்டுவமாக இருந்தால் அந்த இடத்தில் பாவங்கள் எமது வாழ்நாளில் குறைவதற்குரிய சாத்தியம் இருக்கிறது. உறவுகளே, சகோதரர்களே, மரணம் என்ற விஷயத்தில் நானும் நீங்களும் மிக கவனமாக இருக்க வேண்டும். நானும் நீங்களும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் மரணித்தால், நான் மரணித்தால் என்ன தெரியுமா செய்வார்கள்? ஒரு ஜனாசா வீட்டுக்கு போய் அங்கே பாருங்கள், அங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் பேசுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஜனாசாவை எப்போது எடுப்பது, ஜனாசாவை எப்போது அடக்கம் செய்வது, ஜனாசாவை எப்போது குளிப்பாட்டுவது. இந்த உலகத்தில் நானும் நீங்களும் மனிதர்களுக்காக வாழ்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வை மறந்து, தொழுகையை மறந்து, இஸ்லாத்தை மறந்து இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கண்களை மூடிவிட்டால் உங்களை மறந்து விடுவார்கள். அதுதான் உலகம்.